நண்பா, இப்போது நீ இந்த குரலை கேட்கிறாய் என்றால் அது சாதாரணமல்ல. ஏனெனில் உன் வெளி உலகம் சத்தமாக இருக்கலாம், ஆனால் உன் உள்ளுலகம் அமைதியாக காத்திருக்கிறது. நீ தினமும் பார்க்கும் முகம் கண்ணாடியில் இருக்கும் முகம் அல்ல, அது உன் உண்மை அல்ல. உன் உண்மை உன் ஆழ்மனதில் இருக்கிறது. அந்த ஆழ்மனதை காண வெளிச்சம் தேவையில்லை, அமைதி போதும். நீ ஒருபோதும் கவனித்தாயா, இரவில் எல்லோரும் தூங்கும் நேரத்தில் உன் மனம் மட்டும் பேசிக் கொண்டிருக்கும். அதுதான் உன் உண்மையான குரல். உலகம் உனக்கு விதிகள் சொன்னது, குடும்பம் உனக்கு எதிர்பார்ப்புகள் கொடுத்தது, சமூகம் உன்னை வடிவமைத்தது. ஆனால் உன் ஆழ்மனம் மட்டும் உன்னை மறக்கவில்லை. நீ பல வருடங்களாக உன்னை விடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறாய். வெற்றி வேண்டுமென்று ஓடினாய், பணம் வேண்டுமென்று ஓடினாய், அங்கீகாரம் வேண்டுமென்று ஓடினாய். ஆனால் ஒரு நாள் அமைதியாக அமர்ந்து உன்னையே கேட்டதுண்டா, நான் உண்மையில் யார் என்று? அந்த கேள்வி கேட்கும் தைரியம் வந்தால் அதுவே ஆழ்மனதின் கதவு திறக்க ஆரம்பிக்கும் தருணம். பிரபஞ்சம் ஒருபோதும் சத்தமாக பேசாது, அது மெதுவாக உணர்ச்சியாக பேசும். சில நேரங்களில் துன்பமாகவும் பேசும். ஏன் தெரியுமா? நீ கவனிக்க வேண்டும் என்பதற்காக. உன் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் உன்னை உடைத்தது போல தோன்றியிருக்கும். சிலர் உன்னை விட்டு சென்றிருக்கலாம், சில வாய்ப்புகள் உன்னை தவிர்த்திருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் தண்டனை அல்ல, அவை விழிப்புணர்வு. உன் ஆழ்மனம் உன்னை சரியான பாதைக்கு அழைத்தது. ஆனால் நீ பயந்தாய், ஏனெனில் உன் உள்ளே இருக்கும் உண்மையை காண்பது எளிதல்ல. அது காயங்களையும் காட்டும், அது மறைத்து வைத்த கனவுகளையும் காட்டும், அது உன் பலவீனங்களையும் வெளிக்கொண்டு வரும். ஆனாலும் அதே நேரத்தில் அது உன் சக்தியையும் காட்டும். நண்பா, இப்போது நீ நினைக்கிறாய், எப்படி நான் என் ஆழ்மனதை காண முடியும் என்று? பதில் சிக்கலானதல்ல. முதலில் உன் வாழ்க்கையில் சத்தத்தை குறை. சில நிமிடங்கள் தனியாக அமர். கைபேசியை விட்டு விலகு, பிறர் கருத்துக்களை விட்டு விலகு. அந்த அமைதியில் உன் சுவாசத்தை கவனிக்க ஆரம்பி. மெதுவாக மூச்சை இழுத்துவிடு. அந்த இடைவெளியில் ஒரு குரல் எழும். அது பயமோ சந்தேகமோ துன்பமோ போல தோன்றலாம், ஆனால் அதுதான் உன் ஆழ்மனத்தின் முதல் செய்கை. ஆழ்மனம் நேரடியாக வார்த்தைகளில் பேசாது, அது உணர்ச்சிகளில் பேசும். சில நேரங்களில் நீ ஏன் காரணமில்லாமல் சோகமாக இருப்பாய்? ஏன் சிலரை பார்த்தவுடன் உனக்கு அமைதி வரும்? ஏன் சில இடங்களில் நீ பிரமாதமாக உணர்வாய்? அவையெல்லாம் உன் ஆழ்மனத்தின் வழிகாட்டுதல். ஆனால் நீ அதை மனநிலை மாற்றம் என்று பெயர் வைத்துவிட்டு தள்ளிவிடுகிறாய். உண்மையில் அது உன் உள்ளார்ந்த ஞானம். பிரபஞ்சம் உன்னை உருவாக்கிய போது உனக்குள் ஒரு தனித்துவமான காந்த சக்தி வைத்தது. அந்த சக்தி வெளியில் இல்லை, அது உன் ஆழ்மனத்தில் இருக்கிறது. நீ உன்னை ஏற்றுக்கொண்டால் மட்டும் அது விழித்தெழும். நீ உன் குறைகளை ஏற்றுக்கொள், உன் பயங்களை மறைக்காதே, அவற்றை பார்த்து சிரிக்க கற்றுக்கொள். ஏனெனில் பயம் இருக்கும் இடத்தில்தான் உன் வளர்ச்சி மறைந்து கிடக்கும். இன்று இந்த தருணத்தில் நீ ஒரு முடிவெடுக்கலாம், நான் என்னை தேடப் போகிறேன் என்று. அது உலகை மாற்றும் முடிவல்ல, அது உன்னை மாற்றும் முடிவு. ஆனால் நினைவு கொள், நீ மாறினால் உலகமே மாறும். உன் பார்வை மாறினால் வாழ்க்கை மாறும். உன் உள்ளம் தெளிந்தால் பாதை தெளியும். அதனால்தான் இந்த பயணம் வெளியில் இல்லை, இது உன் உள்ளே. இன்று முதல் தினமும் 5 நிமிடம் உன்னோடு பேசு. என் உண்மையான ஆசை என்ன என்று கேள். நான் யாருக்காக வாழ்கிறேன் என்று கேள். பதில் உடனே வராது, ஆனால் அமைதியாக காத்திரு. ஆழ்மனம் மெதுவாக திறக்கும். அது உன்னை வழி நடத்தும். அது உனக்கு சரியான மனிதர்களை கொண்டு வரும், சரியான வாய்ப்புகளை உன் முன் வைக்கும். நீ கேட்க தயாரிருந்தால் மட்டும். நண்பா, உன் வாழ்க்கையின் பெரிய மாற்றம் வெளியிலிருந்து வராது, அது உன் உள்ளே இருந்து வரும். அந்த உள்ளார்ந்த ஒளியை காண முதலில் இருளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன் ஆழ்மனம்தான் உன் உண்மையான குரு. அதுதான் உன் உண்மையான நண்பன். உலகம் உன்னை விட்டு சென்றாலும் அது உன்னை விட்டு போகாது. இப்போது கண்களை மூடு. ஒரு ஆழ்ந்த மூச்சு இழு. உன் இதய துடிப்பை கேள். அங்கேயே உன் பதில் இருக்கிறது. இதுதான் முதல் கதவு, அதை திறந்து விட்டாய். நண்பா, நீ இப்போது அமைதியாக அமர்ந்து இந்த குரலை கேட்கிறாய் என்றால் உன் உள்ளே ஏதோ ஒன்று விழித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தை நினைக்காமல் வாழ கற்றுக்கொண்டாய் என்று நீ நினைக்கலாம். ஆனால் உண்மையில் நீ அதை மறக்கவில்லை, நீ அதை புதைத்து வைத்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நடந்த சில தருணங்கள், சில வார்த்தைகள், சில முகங்கள், அவை அனைத்தும் உன் ஆழ்மனத்தில் இன்னும் உயிருடன் இருக்கிறது. வெளியில் நீ வலிமையானவனாக தோன்றலாம், ஆனால் உன் உள்ளே
இன்னும் பதில் கேட்கும் ஒரு குரல் இருக்கிறது. ஏன் அது நடந்தது என்று. ஒரு குழந்தை முதல் முறையாக நம்பிக்கை வைத்து ஏமாற்றப்படும் போது அதன் உள்ளத்தில் ஒரு சின்ன பிளவு உருவாகிறது. அந்த பிளவு உடனே தெரியாது, ஆனால் காலப்போக்கில் அது ஒரு சுவராக மாறுகிறது. நீயும் அப்படித்தான். யாரோ ஒருவரின் வார்த்தை உன்னை காயப்படுத்தியது. யாரோ உன் மதிப்பை குறைத்தார்கள். யாரோ உன் அன்பை மதிக்கவில்லை. அந்த தருணங்களில் நீ அழுதிருக்கலாம் அல்லது அழாமல் உறைந்திருக்கலாம். ஆனால் அந்த உணர்ச்சி மறைந்து போகவில்லை. அது உன் ஆழ்மனத்தில் பதிந்தது. அதனால்தான் இன்று சில சமயம் காரணமில்லாமல் உனக்கு பயம் வருகிறது. யாராவது நெருங்கும்போது உள்ளம் தயங்குகிறது. வெற்றி கிட்டும் நேரத்தில் கூட உனக்கு நான் இதற்கு தகுதியானவனா என்ற சந்தேகம் எழுகிறது. இது தற்போதைய சூழ்நிலை காரணம் அல்ல, இது கடந்த காலத்தின் எதிரொலி. உன் ஆழ்மனம் ஒரு பாதுகாப்பு முறையை உருவாக்கியுள்ளது, மீண்டும் அதே வலி வரக்கூடாது என்பதற்காக. நண்பா, நீ உண்மையில் பலவீனன் அல்ல, நீ காயமடைந்தவன்தான். அந்த வித்தியாசத்தை புரிந்துகொள். காயம் என்பது ஒரு சம்பவம், பலவீனம் என்பது ஒரு தீர்ப்பு. நீ உன்னை தீர்ப்பளித்து விட்டாய். நான் போதுமானவன் இல்லை என்று நீ நம்ப ஆரம்பித்தாய். ஆனால் அந்த எண்ணம் உன் உண்மை அல்ல, அது ஒரு அனுபவத்தின் விளைவு மட்டுமே. உன் ஆழ்மனம் ஒரு பதிவு புத்தகம் போல. நீ அனுபவித்த ஒவ்வொரு வலியும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே புத்தகத்தில் உன் சக்தியும் எழுதப்பட்டிருக்கிறது. பிரச்சனை என்னவென்றால், நீ வலியின் பக்கங்களை மட்டும் படிக்கிறாய், உன் துணிச்சலின் பக்கங்களை மறந்துவிட்டாய். நீ எத்தனை தடவை உடைந்து மீண்டும் எழுந்தாய், எத்தனை தடவை கண்ணீரை துடைத்து முன்னே நடந்தாய், அவையும் உன் கதையின் ஒரு பகுதிதானே. ஆழ்மனத்தை காண வேண்டுமென்றால் முதலில் உன் காயங்களை மறுக்காமல் பார்க்க வேண்டும். ஆம், அது என்னை வலியடையச் செய்தது என்று ஒப்புக்கொள். அந்த உணர்ச்சியை தள்ளி வைக்காதே, அதை அனுமதி கொடு. ஒரு சில நிமிடம் அந்த வலியுடன் அமர்ந்து பாரு. நீ ஓடாமல் நின்றால் அந்த வலி மெதுவாக தனது பாடத்தைச் சொல்லும். அது உன்னை உடைக்க வரவில்லை, அது உன்னை விழிப்புணர்வுக்கு கொண்டு வர வந்தது. மன்னிப்பு பற்றி நினைத்துப் பாரு. நீ மன்னிக்கவில்லை என்றால் அந்த சம்பவம் இன்னும் உன் உள்ளத்தில் வாழ்கிறது. நீ ஒவ்வொரு நாளும் அதை மீண்டும் மீண்டும் அனுபவிக்கிறாய். மன்னிப்பு என்பது அவர்களுக்கான பரிசல்ல, அது உன் உள்ளத்திற்கான விடுதலை. நீ சொல்வாய், அது எளிதல்ல. ஆம், அது எளிதல்ல. ஆனால் நீ சுமக்கும் வலியை விட எளிது. நண்பா, உன் ஆழ்மனம் ஒரு குழந்தை போல. அது ஒரு முறை காயமடைந்தால் மீண்டும் அதே அனுபவத்தை தவிர்க்க முயலும். அதனால்தான் அது சுவர்களை கட்டுகிறது. அந்த சுவர்தான் உன் சந்தேகம், அந்த சுவர்தான் உன் பயம், அந்த சுவர்தான் எனக்கு யாரும் தேவையில்லை என்ற போலியான வலிமை. ஆனால் உண்மையில் அந்த சுவரின் பின்னால் ஒரு மென்மையான இதயம் இருக்கிறது. இன்று ஒரு சிறிய பயிற்சி செய். கண்களை மூடி உன் வாழ்க்கையில் உன்னை அதிகமாக காயப்படுத்திய ஒரு தருணத்தை நினைவுகூர். அந்த தருணத்தில் இருந்த உன்னை பாரு. அவன் அல்லது அவள் என்ன உணர்ந்தார்? பயமா, துன்பமா, ஏமாற்றமா? இப்போது தற்போதைய நீ அந்த குழந்தையை அணைத்துக்கொள். மனதிற்குள் சொல்லு, நான் உன்னை கேட்கிறேன், நான் உன்னை புரிந்து கொள்கிறேன், நீ தனியாகில்லை. இந்த உரையாடல்தான் ஆழ்மன சிகிச்சையின் ஆரம்பம். உன் காயங்கள் உன் அடையாளம் அல்ல, அவை உன் பயணத்தின் ஒரு பகுதி மட்டும். அவை உன்னை பலவீனப்படுத்தவில்லை, அவை உன்னை ஆழமாக மாற்றியது. நீ மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்ளக்கூடியவனாக மாறினாய். நீ உணர்ச்சிகளை மதிக்க கற்றுக்கொண்டாய். அது ஒரு பரிசு, வலி கொடுத்த பரிசு. பிரபஞ்சம் ஒருபோதும் காரணமின்றி எதையும் அனுமதிக்காது. ஒவ்வொரு காயத்திலும் ஒரு பாடம் இருக்கிறது, ஒவ்வொரு துன்பத்திலும் ஒரு திசை இருக்கிறது. நீ அந்த பாடத்தை கற்றுக்கொண்டால் அந்த வலி தேவையற்றதாகிவிடும். ஆனால் நீ அதை மறுத்தால் அது மீண்டும் மீண்டும் தோன்றும். நண்பா, உன் ஆழ்மனம் இன்று உன்னிடம் கேட்கிறது, நீ என்னை கேட்கத் தயாரா என்று. அந்த குரலை புறக்கணிக்காதே. அது உன்னை உடைக்க வரவில்லை, அது உன்னை முழுமையாக்க வருகிறதே. உன் காயங்களை எதிர்கொள்ளும் தைரியம்தான் உன் உண்மையான வலிமை. நீ அந்த தைரியத்தை எடுத்தால் உன் உள்ளே கட்டிய சுவர்கள் மெதுவாக இடிந்து விழும். அதன் பின்னால் இருக்கும் ஒளி வெளிவரும்.
அந்த ஒளிதான் உன் உண்மை, அந்த உண்மைதான் உன் சுதந்திரம். நண்பா, உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் அதிர்ஷ்டமா, சூழ்நிலையா அல்லது பிறர் தீர்மானமா? இல்லை, உன் வாழ்க்கையை அமைதியாக வடிவமைத்துக் கொண்டிருப்பது உன் நம்பிக்கைகள். நீ என்ன நம்புகிறாயோ அதற்கேற்ற உலகத்தை உன் மனம் உருவாக்கத் தொடங்குகிறது. இது மந்திரமல்ல, இது உன் ஆழ்மனத்தின் சக்தி. ஒரு சிறிய எண்ணம், நான் இதற்கு தகுதியானவன் இல்லை என்று நீ ஒருமுறை நம்பினால் அந்த நம்பிக்கை உன் செயல்களை மாற்றும். நீ வாய்ப்புகளை தவிர்ப்பாய், உன்னை வெளிப்படுத்த தயங்குவாய். வெற்றி அருகில் வந்தாலும் நீயே அதை தள்ளி வைப்பாய். பிறகு நீ சொல்வாய், எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. ஆனால் உண்மையில் உன் நம்பிக்கையே உன் அதிர்ஷ்டத்தை கட்டுப்படுத்தியது. நீ கவனித்தாயா? ஒரே சூழ்நிலையில் இரு மனிதர்கள் இருந்தாலும் ஒருவருக்கு அது வாய்ப்பு, மற்றொருவருக்கு அது பிரச்சனை. என்ன வித்தியாசம்? வெளி உலகமல்ல, உள்ளே இருக்கும் நம்பிக்கை. ஒருவர் நான் கற்றுக்கொள்ள முடியும் என்று நம்புகிறார், மற்றொருவர் என்னாலே முடியாது என்று நம்புகிறார். அந்த ஒரு வாக்கியம்தான் எதிர்காலத்தை மாற்றுகிறது. உன் ஆழ்மனம் உண்மை பொய் என்று பிரிக்காது. நீ எதை மீண்டும் மீண்டும் சொல்கிறாயோ அதை அது ஏற்றுக்கொள்கிறது. நான் எப்போதும் தோல்வியடைகிறேன் என்று சொன்னால் அது அதற்கான ஆதாரங்களை தேடும். நான் தினமும் வளர்கிறேன் என்று சொன்னால் அதற்கான பாதைகளை திறக்கும். உன் வார்த்தைகள் விதை, உன் வாழ்க்கை அதன் விளைச்சல். நண்பா, உன் சிறு வயதில் யாரோ சொன்ன சில வார்த்தைகள் இன்று வரை உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கலாம். நீ அமைதியாக இரு, நீ அதிகம் கனவு காணாதே, நமக்கு இது சாத்தியமில்லை. அந்த வாக்கியங்கள் அப்போது ஒரு கருத்து மட்டும். ஆனால் நீ அதை நம்பியபோது அது உன் அடையாளமாக மாறிவிட்டது. இன்று நீ பயப்படுவது உன் உண்மையல்ல, அது நீ ஏற்றுக்கொண்ட ஒரு பழைய நம்பிக்கை. ஒரு விஷயம் நினைவுகொள், நம்பிக்கை என்பது சிந்தனை அல்ல, அது ஆழமான உணர்ச்சி. அது உன் உடல் மொழியையும் உன் முடிவுகளையும் உன் உறவுகளையும் பாதிக்கும். நான் நேசிக்க தகுதியானவன் என்று உண்மையாக நம்பும் ஒருவர் அன்பை இழக்க மாட்டார், ஏனெனில் அவர் பயத்தால் உறவை அழிக்க மாட்டார். நான் போதுமானவன் இல்லை என்று நம்பும் ஒருவர் அன்பு கிடைத்தாலும் அதை சந்தேகப்படுவார். உன் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப நடக்கும் சம்பவங்களை கவனித்துப் பாரு. அதே மாதிரி பிரச்சனைகள், அதே மாதிரி உறவுகள், அதே மாதிரி முடிவுகள். இது சாபமல்ல, இது உன் நம்பிக்கையின் சுழற்சி. உன் ஆழ்மனம் இதுதான் உன் உண்மை என்று நம்புகிறது. அதனால் அதற்கேற்ற மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் உன் வாழ்க்கைக்கு கொண்டு வருகிறது. இப்போது ஒரு கேள்வி, நீ உன் நம்பிக்கைகளை தேர்ந்தெடுத்தாயா அல்லது அவை உன்னை தேர்ந்தெடுத்ததா? பெரும்பாலும் நாம் தேர்ந்தெடுக்கவில்லை, நாம் ஏற்றுக்கொண்டோம். குடும்பம் சொன்னதை, சமூகம் சொன்னதை, தோல்வி சொன்னதை. ஆனால் இன்று நீ விழித்திருக்கிறாய். அதனால்தான் இந்த கேள்வி எழுகிறது. நம்பிக்கையை மாற்றுவது ஒரே நாளில் நடக்காது, ஆனால் அது சாத்தியமற்றதுமல்ல. முதலில் உன் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் வாக்கியங்களை கவனிக்க ஆரம்பி. நீ உன்னை பற்றி என்ன பேசுகிறாய்? எனக்கு முடியாது என்று சொல்கிறாயா அல்லது நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்கிறாயா? இந்த சிறிய மாற்றம்தான் பெரிய மாற்றத்தின் தொடக்கம். நண்பா, உன் ஆழ்மனம் ஒரு நிலம் போல. நீ எதை விதைக்கிறாயோ அது வளரும். பயத்தை விதைத்தால் சந்தேகம் வளரும், நம்பிக்கையை விதைத்தால் தைரியம் வளரும். நீ தினமும் உன்னை உறுதிப்படுத்தும் வார்த்தைகளை சொல்ல ஆரம்பி. முதலில் அது போலியாக தோன்றலாம், ஆனால் தொடர்ந்து சொன்னால் அது உன் உண்மையாக மாறும். உன் வாழ்க்கையில் நீ விரும்பும் மாற்றத்தை கற்பனை செய். அந்த மாற்றத்தை ஏற்க உன் மனம் தயாரா? சில நேரங்களில் நாம் வெற்றியை விரும்புகிறோம், ஆனால் வெற்றிக்கான அடையாளத்தை ஏற்க தயங்குகிறோம். நான் சாதிக்கக்கூடியவன் என்ற நம்பிக்கை வந்தால்தான் சாதனை தங்கும். இன்று முதல் உன் நம்பிக்கைகளை சோதனை செய். இது என் உண்மையா அல்லது பழைய பயமா என்று கேள். உன் உள்ளே ஒரு புதிய குரல் உருவாகும். அது மெதுவாக சொல்வது, நீ மாற்ற முடியும் என்று. நண்பா, உன் வாழ்க்கையை மாற்ற உலகம் காத்திருக்கவில்லை. உன் உள்ளே இருக்கும் ஒரு நம்பிக்கை மாற்றம் போதும். நீ உன்னை வேறுபட்ட பார்வையில் பார்க்க ஆரம்பித்தால் உலகமும் உன்னை வேறுபட்ட முறையில் பார்க்கும். உன் ஆழ்மனம் உன் கட்டளையை காத்திருக்கிறது. நீ என்ன நம்ப விரும்புகிறாய்? இன்று ஒரு முடிவெடு. நான் என் வாழ்க்கையை உருவாக்குபவன் என்று. அந்த நம்பிக்கையை தினமும் நீரூட்டி வளர்த்துக்கொள். நாளை அது உன் நிஜமாக மாறும். நண்பா,
இப்போது நீ புரிந்து கொண்டாய். உன் காயங்களும் உன் நம்பிக்கைகளும் உன் வாழ்க்கையை அமைத்திருக்கின்றன. ஆனால் இங்கே ஒரு ஆழமான ரகசியம் இருக்கிறது. உன் ஆழ்மனம் கல்லில் செதுக்கியதல்ல, அது மெழுகு போல. அதை மறுசீரமைக்க முடியும். ஆம், நீ உன் உள்ளார்ந்த உலகத்தை மீண்டும் வடிவமைக்க முடியும். நீ பல வருடங்களாக ஒரு குறிப்பிட்ட முறையில் சிந்தித்து வந்திருக்கலாம். எனக்கு இது சாத்தியமில்லை, என்னாலே மாற்ற முடியாது, இது என் விதி என்று. ஆனால் நினைவு கொள், அது பழக்கப்பட்ட சிந்தனை, அது நிரந்தரமான உண்மை அல்ல. உன் ஆழ்மனம் மீண்டும் மீண்டும் கேட்கும் எண்ணங்களை ஏற்றுக்கொள்கிறது. அதனால்தான் அதை மாற்றவும் முடியும். முதலில் புரிந்து கொள், மாற்றம் வெளியிலிருந்து துவங்காது, அது உன் சுய உரையாடலிலிருந்து துவங்கும். நீ உன்னோடு பேசும் வார்த்தைகள்தான் உன் ஆழ்மனத்தின் கட்டுமான கருவிகள். நீ தினமும் உன்னை குறை கூறினால் உன் மனம் குறைவான உலகத்தை உருவாக்கும். நீ உன்னை உறுதிப்படுத்தினால் உன் மனம் வலிமையான பாதைகளை உருவாக்கும். நண்பா, ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது இருளில் இருக்கும். ஆனால் அதற்கு தண்ணீர், ஒளி, கவனம் கொடுத்தால் அது முளைக்கும். அதுபோலதான் உன் புதிய நம்பிக்கை. இன்று நீ நான் மதிப்புமிக்கவன் என்று சொன்னால் அது உடனே உன் உண்மையாக மாறாது. ஆனால் அதை தினமும் சொன்னால் அதற்கான சான்றுகளை உன் மனம் தேட ஆரம்பிக்கும். ஆழ்மனத்தை மறுசீரமைப்பதில் மிக முக்கியமான சக்தி கற்பனை. நீ உன் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறாய்? தினமும் தோல்வி காட்சிகளை நினைத்தால் உன் உடல் கூட அதற்கு பதிலளிக்கும். ஆனால் நீ வெற்றி, அமைதி, அன்பு ஆகியவற்றை தெளிவாக கற்பனை செய்தால் உன் ஆழ்மனம் அதை நிஜமாக்க தயாராகும். உன் மூளை பாதைகளை மாற்றும், உன் முடிவுகளை மாற்றும், உன் செயல்களை மாற்றும். இப்போது ஒரு சிறிய பயிற்சி. கண்களை மூடு. நீ விரும்பும் வாழ்க்கையை தெளிவாக கற்பனை செய். அந்த வாழ்க்கையில் நீ எப்படி நடக்கிறாய், எப்படி பேசுகிறாய், உன் முகத்தில் என்ன வெளிச்சம் இருக்கிறது, அந்த உணர்ச்சியை உணர்ந்து பாரு. அது கற்பனை மட்டுமல்ல, அது உன் ஆழ் மனத்துக்கு அனுப்பும் புதிய கட்டளை. நண்பா, பழைய நம்பிக்கைகள் உன்னை இழுத்துச் செல்ல முயற்சிக்கும். சில நாட்களில் நீ மீண்டும் சந்தேகப்படுவாய். அது தோல்வி அல்ல, அது பழக்கத்தின் எதிர்ப்பு. நீ தொடர்ந்து புதிய சிந்தனையை தேர்ந்தெடுத்தால் பழைய பாதை மெதுவாக பலவீனமாகும், புதிய பாதை வலுவாகும். உன் சூழல் கூட முக்கியம். நீ எப்போதும் எதிர்மறை வார்த்தைகள் கேட்கும் இடத்தில் இருந்தால் உன் ஆழ் மனம் அதையே ஏற்றுக்கொள்ளும். அதனால்தான் உன் சுற்றத்தை கவனமாக தேர்ந்தெடு. உன்னை வளர்க்கும் மனிதர்களை அணுகு. உன்னை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை கேள். உன் மனம் எந்த உணவைக் கொள்கிறது என்பதே அதன் வடிவத்தை தீர்மானிக்கும். மன்னிப்பு, உறுதிமொழி, கற்பனை, நன்றி, இவை எல்லாம் ஆழ்மனத்தை மறுசீரமைக்கும் கருவிகள். தினமும் இரவு தூங்குவதற்கு முன் இன்று நடந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு நன்றி சொல். அது சிறியது இருந்தாலும் பரவாயில்லை. உன் மனம் மெதுவாக நல்லதை கவனிக்க கற்றுக்கொள்கிறது. அது உன் உலகத்தை மாற்றும். நண்பா, நீ உன் கடந்த காலம் அல்ல, நீ உன் பழைய தவறுகள் அல்ல, நீ உன் பயங்களின் தொகுப்பு அல்ல. நீ ஒரு உயிருள்ள சக்தி. உன் உள்ளே முடிவில்லா சாத்தியங்கள் இருக்கிறது. ஆனால் அதை வெளிக்கொணர உன் மனத்தின் கட்டமைப்பை மாற்ற வேண்டும். மாற்றம் மெதுவாக இருக்கும், ஆனால் அது உறுதியானது. ஒரு நாள் நீ திரும்பிப் பார்த்தால் நான் முன்பு இப்படி இல்லை என்று உணர்வாய். உன் சிந்தனை மாறியிருக்கும், உன் பேச்சு மாறியிருக்கும், உன் நடத்தை மாறியிருக்கும். அது வெளியிலிருந்து யாரோ செய்த மாற்றமல்ல, அது நீ உன்னுள் செய்த மறுசீரமைப்பு. இப்போது கேள், நீ தயாரா? உன் வாழ்க்கையை புதிய வடிவில் உருவாக்க உன் ஆழ்மனம் காத்திருக்கிறது. அது உன் கட்டளையை எதிர்பார்க்கிறது. நீ சொல்வது என்ன? நான் மாற்றத்தை தேர்ந்தெடுக்கிறேன். அந்த ஒரு வாக்கியம் உன் புதிய வாழ்க்கையின் அடித்தளம். நண்பா, இதுவரை நீ உன் காயங்களை பார்த்தாய், உன் நம்பிக்கைகளை புரிந்து கொண்டாய், உன் ஆழ்மனத்தை மறுசீரமைக்க முடியும் என்பதை உணர்ந்தாய். ஆனால் இப்போது ஒரு இன்னும் ஆழமான உண்மை முன்னிற்கிறது.
நீ தனியாக இல்லை. உன் ஆழ்மனம் தனித்த சக்தி அல்ல, அது பிரபஞ்ச சக்தியோடு இணைந்துள்ளது. நீ ஒரு சின்ன உயிர் என்று நினைக்கலாம், ஆனால் உன் சிந்தனைகள் அலைகள் போல வெளியே செல்கிறது. நீ உணரும் ஒவ்வொரு உணர்ச்சியும் ஒரு அதிர்வெண். அந்த அதிர்வெண் அதே மாதிரி அதிர்வுகளை ஈர்க்கும். அதனால்தான் சில நேரங்களில் நீ யாரையோ நினைத்தால் அவர்கள் தொடர்பு கொள்கிறார்கள். சில நேரங்களில் நீ ஒரு வாய்ப்பை தீவிரமாக விரும்பினால் அது திடீரென்று தோன்றுகிறது. இது சாமானிய சம்பவம் அல்ல, இது இணைப்பு. உன் ஆழ்மனம் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய அறிவு நிலத்தோடு இணைந்திருக்கிறது. அதை சிலர் தெய்வம் என்று அழைக்கிறார்கள், சிலர் சக்தி என்று சொல்கிறார்கள், சிலர் ஈர்ப்பு விதி என்று கூறுகிறார்கள். பெயர் முக்கியமல்ல. உண்மை என்னவென்றால், நீ உன் உள்ளத்தில் எதை உறுதியாக நம்புகிறாயோ அதற்கேற்ற அனுபவங்கள் உன் வாழ்க்கையில் வெளிப்படத் தொடங்குகிறது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. நீ விருப்பத்தை மட்டும் வைத்தால் போதாது, அதற்கான உணர்வை ஏற்க வேண்டும். நீ அமைதியை விரும்பி உள்ளே கோபத்தை பிடித்து வைத்திருந்தால் உன் அதிர்வெண் குழப்பமாக இருக்கும். நீ அன்பை விரும்பி உன்னை வெறுத்து கொண்டிருந்தால் பிரபஞ்சம் குழப்பமான சிக்னலை பெறும். அதனால்தான் உள் ஒற்றுமை முக்கியம். நண்பா, உன் எண்ணம், உன் உணர்ச்சி, உன் செயல்கள் மூன்றும் ஒரே திசையில் செல்லும்போது அதிசயம் நிகழும். அதை சிலர் ஃப்ளோ என்று சொல்வார்கள், சிலர் அருள் என்று சொல்வார்கள். அந்த நிலையில் நீ அதிகம் முயற்சி செய்ய வேண்டியதில்லை. விஷயங்கள் இயல்பாக நகரும். சரியான மனிதர்கள் சரியான நேரத்தில் வருவார்கள். தடைகள் கூட உன்னை முன்னேற்றும்படியாக மாறும். பிரபஞ்சத்துடன் இணைவது என்பது வெளியில் ஏதாவது தேடுவதல்ல, அது உன் உள்ளத்தை சுத்தப்படுத்துவது. பழைய குற்ற உணர்வுகள், பழைய பயங்கள், பழைய குறைகூறல்கள் இவைகளை மெதுவாக விடுவித்தால் உன் உள்ளே ஒரு அமைதி உருவாகும். அந்த அமைதிதான் இணைப்பு. அந்த அமைதிதான் வழிகாட்டுதல். நீ ஒருபோதும் கவனித்தாயா, சில முடிவுகள் எடுக்கும்போது உள்ளே ஒரு தெளிவிருக்கும். இதுதான் சரி என்ற ஒரு அமைதியான உணர்வு. அது லாஜிக் அல்ல, அது பயமல்ல, அது உன் ஆழ்மனமும் பிரபஞ்ச சக்தியும் ஒரே திசையில் இருப்பதன் சிக்னல். நண்பா, வேண்டுதல் மட்டும் போதாது, நம்பிக்கை தேவை. நம்பிக்கை மட்டும் போதாது, ஒப்புதல் தேவை. நீ உன் வாழ்க்கையில் வரப்போகும் நல்லதற்கு தகுதியானவன் என்று உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நாம் நல்லதை கேட்டுக்கொண்டே இருப்போம், ஆனால் அது வந்தால் பயந்து ஓடிவிடுவோம். ஏன் தெரியுமா? நம் உள்ளே நான் இதற்கு தகுதியானவன் இல்லை என்ற பழைய நம்பிக்கை இன்னும் இருக்கும். அதனால் இன்று ஒரு புதிய உறுதிமொழி கொடு. நான் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி. என் எண்ணங்கள் சக்தி வாய்ந்தவை. நான் நல்லதை ஏற்க தயாராக இருக்கிறேன் என்று. இந்த வாக்கியம் வெறும் வார்த்தை அல்ல, அது உன் அதிர்வெண்ணை மாற்றும் அறிவிப்பு. நீ நன்றியுடன் வாழ ஆரம்பித்தால் இணைப்பு வேகமாகும். தினமும் சிறிய விஷயங்களுக்கு கூட நன்றி சொல். உன் சுவாசத்திற்கு, உன் உடலுக்கு, உன் அனுபவங்களுக்கு. நன்றி என்பது மிக உயர்ந்த அதிர்வெண். அந்த அதிர்வெண்ணில் இருக்கும்போது நீ குறைவாக உணரமாட்டாய். நீ ஏற்கனவே நிறைவாக இருப்பதை உணர்வாய். நண்பா, நீ தேடிக்கொண்டிருந்த சக்தி வெளியே இல்லை, அது உன் உள்ளே இருந்தது. நீ அதை கவனிக்காமல் இருந்தாய். இப்போது நீ விழித்திருக்கிறாய். உன் ஆழ்மனம் தெளிவாக இருக்கும்போது பிரபஞ்சம் உன் பக்கம் திரும்பும். உண்மையில் அது எப்போதும் உன் பக்கமே இருந்தது. நீதான் உன் உள்ளத்தை மூடி வைத்திருந்தாய். இன்று முதல் ஒவ்வொரு முடிவும் ஒரு கேள்வியுடன் தொடங்கு. இது என் பயத்திலிருந்து வருகிறதா அல்லது என் உள்ளார்ந்த அமைதியிலிருந்து வருகிறதா என்று. அமைதியிலிருந்து வந்த முடிவு பிரபஞ்சத்துடன் இணைந்த முடிவு. நண்பா, நீ தனியாக நடப்பவன் அல்ல. நீ ஒரு பெரிய சக்தியின் ஓர் அலை. அந்த அலை தன் சக்தியை உணரும்போது கடலும் அதனை ஆதரிக்கும். நண்பா, இப்போது இந்த தருணத்தில் நீ இருப்பது சாதாரணமல்ல. இந்த குரலை கேட்கும் அளவுக்கு நீ உன் உள்ளத்தை திறந்திருக்கிறாய். இந்த பயணத்தின் ஆரம்பத்தில் நீ உன்னை தேடிக்கொண்டிருந்தாய். இப்போது நீ உணரத் தொடங்குகிறாய். நீ தேடியது வெளியே இல்லை, அது எப்போதும் உன் உள்ளே இருந்தது. ஆனால் நீ அதை கவனிக்கவில்லை. நீ பல வருடங்களாக ஒரு கதையை நம்பி வாழ்ந்தாய். அந்த கதை, நான் இப்படித்தான், என் வாழ்க்கை இப்படித்தான், என்னால் இதை தாண்ட முடியாது என்ற ஒரு அமைதியான தீர்ப்பு. அந்த தீர்ப்பை நீ உண்மை என்று ஏற்றுக்கொண்டாய். ஆனால் இன்று அந்த கதையை விட்டு வெளியே வருகிறாய்.
ஏனெனில் நீ உணர ஆரம்பிக்கிறாய். நீ உன் கதை அல்ல, நீ அந்த கதையை அனுபவிக்கும் விழிப்பு. உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களும், நல்லதும் கெட்டதும், உன் அடையாளம் அல்ல, அவை உன் அனுபவங்கள் மட்டும். தோல்வி உன் பெயர் அல்ல, அது ஒரு நிகழ்வு. திரோடம் உன் மதிப்பல்ல, அது ஒரு அனுபவம். பயம் உன் இயல்பல்ல, அது ஒரு தற்காலிக உணர்வு. ஆனால் நீயோ, நீ அந்த எல்லாவற்றையும் கவனிக்கும் சாட்சி. நண்பா, இந்த சாட்சி நிலையை உணரும்போது ஒரு பெரிய சுமை நீங்கும். நீ இனி உன் எண்ணங்களோடு போராட மாட்டாய். ஒரு எண்ணம் வந்தால் அதை கவனிப்பாய். அது உண்மைதானா அல்லது பழைய பழக்கமா என்று பார்ப்பாய். உன் மனம் ஒரு கருவி என்பதை உணர்வாய். அது நீ அல்ல, அது உனக்கு சேவை செய்ய வந்தது. உன் உடல் அல்ல என்பதையும் உணர ஆரம்பிப்பாய். உடல் மாற்றமடையும், வயது மாறும், தோற்றம் மாறும். ஆனால் உன் உள்ளே இருக்கும் அந்த விழிப்பு, அது மாறாது. குழந்தை பருவத்திலும் அது இருந்தது, இன்றும் அது இருக்கிறது. அதுதான் உன் உண்மையான நான். அது அமைதியானது, அது ஆழமானது, அது நிலையானது. விழிப்பு என்பது ஒரு அதிசய அனுபவம் அல்ல, அது மெதுவான தெளிவு. நீ திடீரென்று எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதில்லை. ஆனால் ஒரு நாள் நீ உன்னை குறை கூறாமல் இருப்பதை கவனிப்பாய். ஒரு நாள் நீ யாரோ ஒருவரின் வார்த்தையால் உடையாமல் இருப்பதை கவனிப்பாய். ஒரு நாள் நீ உன் பயத்தை பார்த்து சிரிப்பாய். அந்த மாற்றம் மெதுவாக வரும், ஆனால் அது நிரந்தரம். நண்பா, நீ இப்போது ஒரு புதிய வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கலாம். ஒவ்வொரு காலையிலும் விழிக்கும்போது, இன்று நான் விழிப்புடன் வாழப்போகிறேன் என்று சொல்லலாம். பிரச்சனை வந்தால், இது என்னை உடைக்க அல்ல, வளர்க்க என்று நினைக்கலாம். யாராவது உன்னை தவறாக புரிந்து கொண்டால், அது அவர்களின் பார்வை என்று அமைதியாக இருக்கலாம். உன் உண்மையான அடையாளம் ஒப்பீட்டை தேவையாக்காது. நீ மற்றவர்களை விட மேலானவன் அல்ல, கீழானவன் அல்ல. நீ தனித்துவமானவன். இந்த பூமியில் உன் அதிர்வெண் யாரிடமும் இல்லை, உன் குரல் யாரிடமும் இல்லை, உன் அனுபவம் யாரிடமும் இல்லை. அதனால்தான் உன்னை ஒப்பிடுவது உன் சக்தியை குறைப்பது. நீ இப்போது புரிந்து கொள்கிறாய், வாழ்க்கை ஒரு போட்டி அல்ல, அது ஒரு வெளிப்பாடு. நீ யார் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு வாய்ப்பு. உன் அன்பை வெளிப்படுத்து, உன் திறமையை வெளிப்படுத்து, உன் உண்மையை வெளிப்படுத்து. யாராவது ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி. ஏனெனில் நீ உன்னை ஏற்றுக்கொண்டு விட்டாய். நண்பா, உன் விழிப்பு அதிகரிக்கும் போது உன் வாழ்க்கை எளிதாகும். பிரச்சனைகள் மறைந்து போகாது, ஆனால் அவை உன்னை ஆட்கொள்ளாது. நீ அமைதியாக தீர்வை காண்பாய். நீ எதிர்வினை செய்யாமல் பதிலளிப்பாய். இந்த வித்தியாசம்தான் விழிப்பு. இப்போது ஒரு நிமிடம் அமைதியாக இரு. உன் சுவாசத்தை கவனி. உள்ளே வரும் மூச்சு, வெளியே போகும் மூச்சு. இந்த இடைவெளியில் ஒரு ஆழமான அமைதி இருக்கிறது. அந்த அமைதிதான் நீ. அந்த அமைதிதான் உன் அடையாளம். அது எந்த பெயராலும் கட்டுப்படாது. அது எந்த சூழ்நிலையாலும் குறையாது. நண்பா, நீ இந்த உலகத்தில் ஒரு சாதாரண உயிர் அல்ல. நீ விழிப்புடன் வாழ தேர்ந்தெடுத்த ஒரு ஆன்ம அனுபவம். உன் பயணம் இன்னும் தொடரும். சவால்கள் வரும், புதிய பாடங்கள் வரும். ஆனால் இப்போது ஒரு வித்தியாசம் இருக்கும். நீ உன்னை இழக்க மாட்டாய். நீ தேடிய சக்தி நீயே. நீ தேடிய அன்பு உன்னுள் இருந்தது. நீ தேடிய அமைதி உன் சுவாசத்தில் இருந்தது. இப்போது கண்களை மெதுவாக திற. உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான வெளிச்சம் இருப்பதை உணர். அது வெளியிலிருந்து வரவில்லை, அது உன் உள்ளத்திலிருந்து பரவுகிறது. இந்த தருணத்தில் நீ சொல்லலாம், நான் இனி பயத்தால் வரையறுக்கப்பட மாட்டேன். நான் என் பழைய கதையை விடுவிக்கிறேன். நான் விழிப்புடன் வாழ்கிறேன். நண்பா, இது ஒரு முடிவல்ல, இது ஒரு புதிய ஆரம்பம். உன் உண்மையான அடையாளத்தின் முழு விழிப்பு இப்போது தொடங்குகிறது. நண்பா, இந்த குரல் இப்போது மெதுவாக மங்கலாம். ஆனால் உன் உள்ளத்தில் தொடங்கிய விழிப்பு மங்கக்கூடாது. இந்த வீடியோ ஒரு கதையல்ல, இது உனக்கு வந்த ஒரு நினைவூட்டல். நீ பல வருடங்களாக தேடிக்கொண்டிருந்த பதில் உன் உள்ளே இருந்தது என்பதை நினைவூட்டல். உன் காயங்கள் உன்னை வரையறுக்காது. உன் தோல்விகள் உன் மதிப்பை தீர்மானிக்காது. உன் பயம் உன் எதிர்காலத்தை கட்டுப்படுத்தாது. ஏனெனில் நீ இப்போது உன்னை அறிந்துவிட்டாய். இந்த தருணத்தில் ஒரு ஆழ்ந்த மூச்சு இழு. உன் இதய துடிப்பை உணர். உன் உள்ளம் அமைதியாக சொல்கிறது, நான் தயாராக இருக்கிறேன். நண்பா, நீ இந்த பயணத்தை உணர்ந்திருந்தால், இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தை தொட்டிருந்தால், இப்போது ஒரு சிறிய செயல் செய்.
ஆன்மீக பாதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. ஏனெனில் இது வெறும் வீடியோ சேனல் அல்ல, இது விழிப்பின் பாதை. மேலும் கமெண்டில் ஒரு வார்த்தை மட்டும் எழுது, பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று. அது ஒரு கமெண்ட் மட்டுமல்ல, அது உன் அறிவிப்பு. நீ இனி விழிப்புடன் வாழப்போகிறாய் என்ற உறுதி. நண்பா, நீ இந்த குரலை நம்பினால், உன் உள்ளத்தின் குரலை நம்ப ஆரம்பித்தால், உன் வாழ்க்கை மெதுவாக மாறும். நினைவில் கொள், பிரபஞ்சம் சத்தமாக பேசாது, அது அமைதியில் வழிகாட்டும். அந்த அமைதியை கேள், அது நீதான். இது உன் நேரம், இது உன் விழிப்பு, இது உன் புதிய ஆரம்பம். நாம் மீண்டும் சந்திப்போம், உன் உள்ளத்தின் அடுத்த கதவின் முன்.